விஜய் ஆதரவாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அப்படின்னு சொன்னா நோ நீ சொல்ல மாட்டீங்க. நோ நான் விஜய் ஆதரவாளர் இல்லை. நான் வந்து எனக்கு தெரிந்த உண்மைகளை நான் பேசுறேங்க. அது விஜய்க்கு ஃபேவரா. ஓகே ரெட்பிக்ஸ் வந்து ஒரு விஜய் ஆதரவு சேனல் மாதிரி. நான் உண்மையே சொல்றேன். இங்க வந்து somebody has to. அது உங்களுக்கு நெருடலா இருக்கான்னு கேக்குறேன். இல்ல மனதிருப்தியா இருக்குது. ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன், இந்த ஜனநாயகனுடைய படத்துடைய பாடல் வெளியா இருக்கு, நீங்க பார்த்துருக்கு. அதுல சில காட்சிகள் பாத்தீங்கன்னா இவர் போய் பிரச்சாரம் மேற்கொண்டாருங்க இல்லையா. இந்த ஜனநாயகன் படத்துக்கு படப்பிடிப்பு எடுக்கிறதுக்காக தான் விஜயுடைய பிரச்சார வேகனமே வந்து முழுவதும் பயணிச்சு. அதனுடைய ஒரு சில காட்சிகள் தான் இதுன்னு சொல்லிட்டு பல பேர் எடுத்து வந்து போடுறாங்க. அது ஒரு 3-4 ஃப்ரேம் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது கம்ப்ளீட்டா சிஜி. யார் சார் இப்படி பண்ணுவான்? ஈவன் ஃபார் லுக்கிங் சார் லைட் ஆஃப் பண்ணி போட்டதுக்கு சைக்கோன்றாங்க. நீங்க அதை பாக்குறீங்க சரி. No sir, man can have fun also. ஃபன் பண்றது. Yes sir, fun பண்றது தப்பு சார். பிளே கிரவுண்ட்ல ஃபன் பண்ண ரூல்ஸ் இருக்காது சார். விஜய் அவர்களுக்கு வந்து உண்மையாவே தமிழ்நாட்டுல வந்து பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதா நீங்க உணர்றீங்களா? விஜய்க்கு பர்சனலா? ஆமா, விஜய் அவர்களுக்கு இல்ல சார், அப்படிலாம் கிடையாது. ஏன்னா பெருசா வெளியே வரதில்லை, அவருக்கு பாதுகாக்க வேண்டிய அவசியமும் கிடையாது தானே சார். இல்ல சார், வெளியில வந்தா க்ரௌட் வந்துடும்ல சார். இப்போ எது சார், எந்த பொலிட்டிஷியன் சார் டெய்லி வெளில வந்துருக்காங்க? அண்ணன் சீமான், அண்ணன் திருமா, ரைட், 2 பேர் வந்து தினந்தோறும் வராங்க. சரி, எப்படி சார் தெரியுது உங்களுக்கு? சார் டெய்லி லைவ் பார்க்குறேன் சார். நான் அண்ணன் திருமாவோட லைவ் டெய்லி நான் பார்க்குறேன். அண்ணன் சீமானோட பதிவும் டெய்லி நான் பார்க்குறேன். இவங்க 2 பேரும் ஒரு லெட்டர் பேட் கட்சி கிடையாது. இவங்க போனாலும் பெருமளவான கூட்டம் வரும், டிராஃபிக் ஜாம் ஏற்படும். நான் வந்து விஜயுடைய அரசியல் ஒரு மாற்றம் இருக்குன்னு முதல்ல நம்பினேன். நான் உண்மையாவே நம்பினேன். சரி, ஏன்னா கொள்கை தலைவர் முதல் கூட சில பேரை வைக்கிறாரு, சில விஷயங்கள் பண்றாரு, ஒரு பெரிய மாசு இருக்குது. அந்த மாசு வந்து ஓட்டா மாறினா யாரோ ஒருத்தங்க ஆட்சி பண்றதுக்கு ஒரு ஊழலாக ஒரு நபர் ஆட்சி பண்ண நல்லதானே நானுமே நம்பினேன். ஆனா அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட திமுக 2.0 தானே சார். சார் 2.0 தானே சார் வருது. திமுக கொள்கை அடிப்படையில் புதிய திராவிடம் தானே சார் வருது. அது தமிழ் தேசிய கட்சியெல்லாம் நம்ம பார்க்க தேவை. தமிழ் தேசியம்னு ஒரு வார்த்தை சொன்னாரு, அதுக்கப்புறம் எங்க சொன்னாரு? அதுதான் அப்படி இல்லதான். அதை நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், ஏன்னா விஜய் திடீர்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் திராவிடம் எனக்கு கண்கள்ன்றாரு. ஒரு வாட்டி சொன்னாரு. விஜய் அவருடைய அரசியல்ல நீங்க எந்த ஒரு குறையுமே விமர்சனமே நீங்க பாக்கல சார்? குறை நிறைய இருக்கு சார், குறை நிறைய இருக்கு. இன்னும் செய்தியாளர் சந்திக்கல. விஜய் அவர்களுக்கு வந்து உண்மையாவே தமிழ்நாட்டுல வந்து பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதா நீங்க உணர்றீங்களா? விஜய்க்கு பர்சனல்? ஆமா, விஜய் அவர்களுக்கு இல்ல சார், அப்படிலாம் கிடையாது. ஏன்னா பெருசா வெளியே வரதில்லை, அவருக்கு பாதுகாக்க வேண்டிய அவசியமும் கிடையாது தானே சார். ஆனா அவர் அரசியல் பண்ணிட்டு தான் இருக்காரு. டெய்லி அரசியல் பண்ணிட்டு தானே சார் இருக்காரு. வீட்லயே, பனையூர்லயோ, ஆபீஸ்லயோ, கட்சி அலுவலகத்தையோ டெய்லி பண்ணிட்டு தான். எல்லாரும் அப்படி தானே சார் இயங்குவாங்க. டெய்லி போய் ரோட்ல நிக்க மாட்டாங்களா சார்? என்னதான் சார் செய்யணும் நீங்க? சார் விஜய் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? பாதிக்கப்பட்ட எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சுட்டு நான் வந்து ஒரு பண்ணையார்த்தனம் மாதிரி செய்வோம் சார். அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சார் நாங்க கேள்வி அப்படி நினைச்சாங்கன்னா அவங்க வந்திருக்க வேணாமா? என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்ட்டு ஒரு குடும்பத்தை தவிர வேற ஏதாவது கேட்டாங்களா? இவரை வந்து ஒரு ரட்சகர்னு சொல்றீங்களா, மீட்பர் சொல்றீங்க இல்லையா, அப்படி பாக்குறாங்கன்னு. இந்த வார்த்தையை வந்து ஏன் அண்ணன் சீமானுக்கு வந்து சீமானை மக்கள் மீட்பரா பாக்குறாங்க, ஒரு ரட்சகரா பாக்குறாங்க, நாம் தமிழ் கட்சியை ஒரு மாற்றா பாக்குறாங்கன்னு ஏன் சார் மாற்றா பாக்குறாங்க சார்? இந்த அளவுக்கு எழுச்சியா இல்லையே நம்ம. நான் என்ன பண்றது, சீமான் ஜானகி நினைச்சாங்க. இல்ல ஏன் அப்படின்னா நீங்க பாதிக்கப்பட்ட பொழுது அவர் குரல் கொடுத்தார். அதற்கு முன்பே நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடியே சேனல் நான் ஆரம்பிச்ச புதுசுல இது வந்து நாம் தமிழர் சேனல்னே நினைச்சவங்க பல பேர் இருக்கிறாங்க. ஃபெலிக்ஸ் சார்னா வந்து அண்ணன் சீமானோட நட்போட இருக்கக்கூடியவர் சார். இன்னைக்கு நட்போட தான் சார் இருப்பேன். அண்மையில நான் என் பொண்ணும் நானும் ஒரு பேட்டி பெற்றேன். அண்ணன் சீமான் சொல்லுவாரு, அண்ணன் சீமான் எனக்கு தான்மா அண்ணன், உனக்கு வந்து சித்தப்பா அப்படின்னு பெரியப்பான்னு சொல்லுறது. சரி சரி சரி. இன்னமும் அந்த அளவுல தான் எங்களுக்கான உறவு இருக்கு. நாளைக்கு விஜய் அவர்களே நீங்க வாங்க, நான் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாலும் இல்ல சார். நீங்க வேற சார். ஏன் சார் தமிழ்நாடே வந்து உங்களை வந்து விஜயனுடைய ஆதரவாளர் யாருமே எனக்கு பெருசாலாம் தெரியாது. when people are not, நீங்க வந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல, இவருக்கும் வந்து அதனால எந்த பேட் ரியாக்ஷனும் வரல. நீங்க எதுக்கு சார் கட்டமைக்கிறீங்க? இப்ப இறந்து போனவர்கள் வீட்டில் தலைவருக்குன்னா இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறது வேண்டாம்னு நினைக்கிறீங்க. நீங்க எப்படி சார் நம்மடி முடிவு பண்ண முடியும்னு கேக்குறீங்க? இது எல்லாமே கட்டமைக்கப்படுதுன்னு நீங்க நம்புறீங்களா இல்லையா சார்? விஜய்க்கு எதிராக திமுக கட்டமைத்து வேலை செய்யுது. திமுக மட்டும் நினைக்கிறீங்களா? விஜயுடைய வளர்ச்சி பிடிக்காத எல்லாருமே கூட இருக்கலாம். அப்ப எல்லாருமே எல்லா கட்சிகளும் தானே அது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரெட்பிக்ஸ் ஊடகத்தின் ஆசிரியர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நான் வந்து டிஜிட்டல் மீடியாவில் பார்க்கும்போது பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஜிட்டல் மீடியாவில் மூத்த ஊடகங்கள்னா நீங்கள் தான் ஞாபகம் வருவீங்க, ரெட்பிக்ஸ் தான் ஞாபகம் வரும். நான் சொல்கிறது யூடியூப்பில் இந்த தம்ப்லைன்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியும், நிறைய இந்த கானா பாட்டில் நிறைய போட்டிருப்போம், எல்லா சேனலும் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு ஃபெலிக்ஸ் சார் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொல்லிங்க ஒரு வெளியிருந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, சார் வந்து ஒரு
டிவிகே உடைய ஆதரவாளர் போல பேசுறாரு, கிட்டத்தட்ட வந்து விஜய்க்கு ஆதரவாக தான் முழுக்க முழுக்க பேசுறாருன்னு ஒரு பேச்சு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த ஒரு இல்லைங்க, நான் வந்து என் மனசாட்சி தொட்டு சொல்றேன். ஐ வாண்ட் டு ஸ்பீக் அவுட் த ட்ரூத். ஓகே, எனக்கு எது உண்மை என்று படிக்கிறதோ அதை நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். அதை தான் நான் பேசுகிறேன். அது வந்து இன்றைக்கு வந்து தவேகாவுக்கு ஆதரவாக தெரியுது, நேற்று திமுகவுக்கு ஆதரவாக தெரிஞ்சுது. ஓகே, அப்போது நான் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கேன். ஓகே, வாட் ஐ ஃபீல் இஸ் ட்ரூ, ஐ ஸ்பீக். அது அந்தந்த காலகட்டத்தில் அப்படி தெரியுது. பட் என்றைக்குமே நான் வந்து ஒரு செய்தியாளராக என்னுடைய வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன்னு நான் நம்புறேன். விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் வருகையை கிட்டத்தட்ட நான் உங்கள் சேனல் தொடர்ந்து பார்க்குறேன். இன்னும் சில பேர்லாம் வந்து பார்க்கும் பொழுது அவரை வந்து ஒரு மீட்பர் அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அவர் தான் வந்து மக்களை எல்லாம் மீட்க வந்த ஒரு மீட்பர், ஒரு எபினேசர் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சு. இல்லைங்க, அது வந்து உண்மையிலேயே டாக்டர் ஷாலினி எழுதின ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட். ஓகே ஓகே ஓகே, அதை நான் படித்தேன். நான் படிக்கும்போது ஐ ரியலி என்ஜாய்ட் இட். அந்த போஸ்ட் என்ன சொல்லி முடிச்சிடறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் சூப்பராக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் வந்து என்னுடைய ஒரு நேர்காணல்லையும் அதை படித்தேன். அந்த இது படித்தேன். இந்த நிலைமைக்கு யார் காரணம் சார்? விஜய் மீட்பரா சார்? இல்லைங்க, அந்த நிலைமையை உருவாக்குறதுக்கு யார் காரணம்னு கேட்குறேன். விஜய் மீட்பர் இல்லைங்க, தனி வச்சிருங்க. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இங்கே உருவாக்குன்னா அது யார் காரணம்? அப்படி ஒரு எதிர்பார்ப்புலாம் உருவாகலையே இல்ல. விஜய்க்காக தான் மக்கள் காத்து கொண்டிருக்காங்க. விஜய்க்காக இல்லைங்க. விஜய் சார், ஐ அம் நாட் அகைன்ஸ்ட் ஃபார் விஜய் சார். நான் விஜய் தூக்கி ஓரம் வச்சிருங்க. விஜய் தூக்கி ஓரம் வச்சிருங்க. இங்கே இந்த 2 ஆட்சிகளுக்கு மாற்று வேணும்ன்ற மனநிலை மக்கள்கிட்ட இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. they are happy ஆ இல்லையா? கண்டிப்பா இருக்காங்க. இருக்கா? கண்டிப்பா இருக்காங்க. இந்த மனநிலை ஏற்படுத்துனது யாரு? இந்த ஆளுங்கட்சிகள் தான் ஏற்படுத்தி. அப்ப அவங்க தானே. அப்போ இந்த மனநிலை நீங்க ஏற்படுத்தினா இங்க சரியில்லை. ஒரு டெஃபினட்டா அதிமுக திமுக சரியில்லை அப்படிங்கிறது கிடையாது. இதற்காக மாற்றத்துக்காக மக்கள் இருக்காங்க. மாற்றத்துக்காக மக்கள் இருக்காங்க. அப்போ அது விஜய் வரும்போது அது அந்த மாற்று அவருன்னு நினைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு? அப்போ முதல்ல நீங்க வந்து இந்த மனநிலையை ஏற்படுத்தினா 2 கட்சிகளையும் நீங்க வந்து குளோரிஃபை பண்றீங்க. நாட் சார், குளோரிஃபை பண்ணல சார். ஏன்னா மாற்றம் வேணும்னு நினைக்கிறதுனாலதான் சாதாரண எளிய மக்கள்லாம் கட்டமைத்த நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு. அதுல மாற்று கருத்து. வெளிமலை மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட விசிகா கட்சி இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு சார்? பல ஆண்டுகள் தேவைப்படும் சார். அப்படி இல்லைங்க. ஏன்னா நான் சொன்ன இந்த 2 கட்சிகளுக்கிட்டுமே வந்து பெரிய பொருளாதாரம் கிடையாது, பெரும் முதலாளிகள் கிடையாது. எல்லோருமே ஒரு தத்துவத்திற்கே ஒருங்கிணைச்சுவாங்க. அவங்க ஆட்சிக்கு வராங்க வரல எல்லாமே ரைட். ஆனா விஜய்ன்றவர் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிம்பம், ஒரு பெரிய நட்சத்திரம். அவரு சும்மா ஒரு பதிவு போட்டா கூட அன்னைக்கு அது நைட் டிபேட்டா மாறுது. இப்படியெல்லாம் வச்சுட்டு இருக்க ஒரு நபர் வந்து நாளைக்கு வந்து உண்மையாவே ஒரு அங்கீகரிக்கிற கட்சியா முதல் தேர்தலே மாறினா கூட அதுல பெரிய வியப்பு இல்லையா சார்? இல்லைங்க, அதனால நான் என்ன சொல்றேங்க, நீங்க வந்து மீட்பரான்னு கேட்டீங்க. அந்த மீட்பரை எதிர்பார்க்கும் மனநிலையை உருவாக்குனது இந்த 2 கட்சின்னு நான் சொல்றேன். நான் உங்களுக்கு பொறுமையா இருந்தேன், நீங்க எனக்கு பொறுமையா இருங்க. அதே போல் அவர் போகும்போதெல்லாம் மக்கள் எழுச்சி எவ்வளவு இருக்குன்னு நம்ம பாக்குறோம். நீங்க சொல்றீங்க பார்க்க வந்தாருன்னு. நான் வந்து அடுத்த நீங்க யூ டேக் மை வேர்ட். ஓகே, அடுத்த அவர் பரப்புரை ஏதாவது பண்ணுவார்ல. ஆமா, அடுத்த பரப்புரையில விஜய் நீங்க சொல்றீங்களா காலையிலேருந்து ஆரம்பிச்சிடறாங்கன்ட்டு, வீட்டில் போறதுலேருந்து காட்டிகிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னீங்களா. நீங்க வந்து யூ ஆர் ரன்னிங் அ சேனல் இன் யூடியூப், ரைட்? உங்களுக்கு அந்த யூடியூப் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியும். நீங்க பார்த்துட்டே இருங்க. ஏதாவது ஒரு சேனல் இல்லைன்னா 3 ஒரு லேப்டாப் ஓப்பன் பண்ணீங்க, இந்த பக்கம் ஒரு சேனல், இந்த பக்கம் ஒரு சேனல், எந்த சேனல் தொடர்ச்சியா காட்டிட்டு இருக்க பாருங்க. நீங்க விஜய் பேச ஆரம்பிக்கிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி அந்த வியூவர்ஷிப் எவ்வளவு ஏறுதுன்னு பாருங்க. கண்டிப்பா ஏறுது சார். அப்போ விஜய் பேசி முடிச்சோன்னா எப்படி குறையுதுன்னு பாருங்க. அப்போ இருங்க, நீங்க சொன்னீங்க விஜய் எதுக்காக வராங்கன்னு சொல்றீங்க? பார்க்க வராங்க. இப்போ டிவியில் உட்காந்து இன்டர்நெட்ல உட்காந்து பார்க்கறதுக்கு உட்காந்துருக்கானா? டெஃபினட்டா விஜய் பார்க்க. அப்ப எதுக்கு சார் மில்லியன் கணக்குல பேசும்போது ஏறுது? விஜய் அவர்கள் பேசுறது ரொம்ப தத்துவார்த்த அரசியல் ரீதியான. நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் உங்களுக்கு என்னது? பார்க்க வராங்க. டெஃபினட்டா பார்க்க சார் வராங்க. அப்ப பேசும்போது எதுக்கு இவ்வளவு ஆடியன்ஸ் ஏறுது? என்ன சொல்றாருன்னு கேக்குறாங்க. பேச்ச கேக்குறது இல்லையா சார்? டெஃபினட்டா பேச்ச கேக்குறாங்க சார். நான் வந்து அப்போ இருங்க, பேச்சு கேக்குறாங்களா? அதற்கு அடுத்தது அது இம்பாக்ட் என்னவாமா? அவர் பேசுனது அடுத்த நாள் எப்படியெல்லாம் ரியாக்ஷன் எழுப்புது சார்? எனக்கு அந்த பேச்சு பெரிய ரியாக்ஷன் ஏற்படுத்தி நான் சார் மீடியாவில் எவ்வளோ பெரிய பேச்சுகள் ஏற்படுது. அந்த 10 ரூபான்ற மேட்ரு எவ்வளோ பாப்புலர் ஆகுது. அதில் ஒரு சொசைட்டியில் ஒரு பேசு பொருளாக மாறுதா இல்லையா? பாட்டிலுக்கு 10 ரூபான்றது நான் கேட்கறதுடைய அந்த ரைடுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி உள்ள போனதுக்கு அப்புறம் அது பெரிய பூம் ஆயிடுச்சுங்க. எல்லாருக்குமே பாட்டிலுக்கு 10 ரூபான்றது ஒரு விவாத பொருளாக மாறிடுச்சு. இவர் ஜஸ்ட் ஒரே ஒரு லைன்ல பாட்டு பாடுறதுனால இல்லை சார். நான்
பேசு பொருளா மாறுதா இல்லையா? நான் கேட்பது ரொம்ப சிம்பிளான விஷயம் சார். டெஃபினட்டா மாறுதா இல்லையா? ஏன் மாறணும் சார்? அப்ப நான் இப்படி கேக்குறீங்களா? சொல்லுங்க. அண்ணன் திருமாவர்கள் வந்து சனாதனம் பத்தி பேசினாரு, ரைட். அது பேசப்பட பொருளா மாறிச்சு. உதயநிதி அவர்கள் வந்து சனாதனத்தை வந்து பொசுக்குன்னு சொல்றாரு, அதுவும் பேசப்பட பொருளா மாறிச்சு. மனுநீதி புத்தகத்தை கொளுத்தோன்னு சொன்னார் அண்ணன் திரும்ப, அதுவும் பேசப்பட பொருளா மாறிச்சு. அண்ணன் சீமான் போடுற ஒவ்வொரு மாநாடுமே பேசப்பட பொருளா மாறுது. அப்ப யாரெல்லாம் என்னன்னைக்கு என்ன பண்றாங்களோ அது எல்லாமே பேசப்பட என்ன அளவுக்கு அளவுகோல் சார்? டெஃபினட்டா நான் வந்து ஐ கம் ஃப்ரம் டெலிவிஷன் பேக்ரவுண்ட் சார். இவங்களுடைய திருச்சி மாநாடு, திருச்சி பரப்புரை மட்டுமே 3 கோடி சார். ஓகே சார். இதுவரையும் தமிழ்நாட்டில் அது மாதிரி ரெக்கார்டு எந்த நிகழ்ச்சியும் வரல சார். எனக்கு தெரிஞ்சு இல்லை சார். அதுக்கு என்ன சார் மீனிங் சார்? இன்னைக்கு வந்து நிறைய பேர்கிட்ட செல்போன் இருக்குது, எல்லாருமே நான் சொல்றது டிவியில பார்த்தது மட்டும், செல்போன்ல பார்த்தது சொல்லல. எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் அவர்கள் வந்தப்போ எல்லார் வீட்லயும் டிவி இல்லைன்னு நினைக்கிறேன் நான். எல்லார் வீட்லயும் நான் கேட்பது தெரியல எனக்கு. நான் சொல்லுவது இதற்கு முன்பும் இதே போல நடந்திருக்கு அரசியல் நிகழ்ச்சி. நான் சொல்றது அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு நியூஸ் சேனல் தான் நான் கம்பேர் பண்றேன். புரியுது சார். இதற்கு முன்பு ஜெயா டிவி ஒரு முறை ஐ திங்க் திருச்சி பக்கத்துல ஜெயலலிதா மாநாடு போடுறாங்க, தேர்தல் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்றாங்க. அன்னைக்கு ஓரளவுக்கு இருந்தது, சம வியூவர்ஷிப் அன்னைக்கு. அது ஜெயா டிவி. அந்த ஆண்டு ஜெயலலிதா ஆட்சியை பிடிச்சாங்க. அந்த நம்பர் இருக்குல்ல, இது மியர் மக்கள் வந்து பார்க்க விரும்புறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது வந்து மக்களுடைய எண்ண ஓட்டம். ஓகே, அதுதான். இதெல்லாம் நான் அடிப்படையாக தான் நான் சொல்றேன். இங்க இவ்வளவு ஒரு தேவை இருக்கு. எதுக்கு? ஆல்டர்னேட்டிவ், ஒரு மாற்றத்துக்கு தேவை இருக்கு. அதை தருபவர் விஜய் என்று மக்கள் நம்புகிறார்கள். அதற்கான அடையாளங்கள் இருங்க. அதற்கு நீங்க டேட்டா சொல்லுங்க. இல்லன்றதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. பார்க்க தான் வந்தாங்கன்றதுக்கு நீங்க ஒரு ப்ரூவ் பண்ணுங்க. சரி, பாப்புலர் ஆர்குமெண்ட் தவிர நடிகர் போனாலுமே பார்க்கறதுக்கு வராங்க சார். நம்ம வந்து ஐ மீன் சார், நான் வந்து அங்க போன கூட்டத்தை விடுங்க சார். ஓகே சார். டிவில எதுக்கு சார் பார்க்கறதுக்கு? விஜய் மூஞ்சி தான் காட்டிட்டே இருக்காங்களே சார். சார் அவர் ஒரு ஸ்டார் சார். பேசும்போது அவ்வளவு ஏறுது. நீங்க இந்த இது எல்லாருக்குமே அந்த கியூரியாசிட்டி இருக்கு. இது டிஎம்கே கட்டமைக்கிற ஒரு மொக்க ஆர்குமெண்ட். நான் உங்களை சொல்லவே சொல்ல. ஏன்னா அந்த குரல் வந்து, அந்த ஆர்குமெண்ட் வந்து பல்வேறு வடிவங்கள்ல பல்வேறு முகங்கள் மூலமா மக்கள்கிட்ட சொல்ல நீங்களும் ஆட்டோமேட்டிக்கா அதை பிக்கப் பண்ணுவீங்க சார். இது ரொம்ப பேசிக் சைக்காலஜி. நான் ஒரே விஷயம், நான் வந்து விஜயுடைய அரசியல் ஒரு மாற்றம் இருக்குன்னு முதல்ல நம்பினேன். நான் உண்மையாவே நம்பினேன். சரி. ஏன்னா கொள்கை தலைவர் முதல் கூட சில பேரை வைக்கிறாரு, சில விஷயங்கள் பண்றாரு, ஒரு பெரிய மாசு இருக்குது. அந்த மாசு வந்து ஓட்டா மாறினா யாரோ ஒருத்தங்க ஆட்சி பண்றதுக்கு ஒரு ஊழலாக ஒரு நபர் ஆட்சி பண்ண நல்லதானே நானுமே நம்பினேன். ஆனா அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட திமுக 2.0 தானே சார் இருக்கு. சார் 2.0 தானே சார் அவரு. திமுக 2.0 கொள்கை அடிப்படையில புதிய திராவிடம் தானே சார் அவரு. அது தமிழ் தேசிய கட்சியெல்லாம் நம்ம பார்க்க தேவை. தமிழ் தேசியம் ஒரு வாட்டி சொன்னாரு, அதுக்கப்புறம் எங்க சொன்னாரு? அதான் அப்படி இல்லதான். அதை நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், ஏன்னா விஜய் திடீர்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் திராவிடம் எனக்கு கண்கள்ன்றாரு. ஒரு வாட்டி சொன்னாரு. இப்ப சார் இங்க வந்து ஒரு கிளீன் கவர்மெண்ட்டுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆமா, அந்த கிளீன் கவர்மெண்ட்டை நான் தரேன்னு சொல்றாரு. இதுல என்ன சார் தப்பு? அன்கிளீன் கவர்மெண்ட், கரப்ட் கவர்மெண்ட் அது எப்படி சார் அனுபவிக்கும்? ஒரு மினிஸ்டர், ஒரு மினிஸ்டீரியல் பட்ஜெட் எவ்வளவு சார் தமிழ்நாட்டுல? டாஸ்மாக்ல மட்டும் 50,000 கோடி சார். அதுல எவ்வளவு சார் அடிப்பாங்க? அதை சேலஞ்ச் பண்ணி ஒரு ஆள் வந்தா விடுவாங்களா? இப்போ ஒரு டாஸ்மாக் ஒழிச்சு இல்லை சார், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன் டாஸ்மாக் என்ன, டாஸ்மாக் ஒழிக்கிறதுன்னா என்ன சார்? டிரான்ஸ்பரண்டா நீங்க வித்துற வேண்டியது என்ன? இல்லை சார், அரசு மூலமா நடத்தக்கூடிய டாஸ்மாக் நான் ஒழிச்சிருவேன் சார். ஒழிக்கிறது இல்லை சார். கேரளால இருக்கு சார். நீங்க சரக்கு போடுவீங்களான்னு தெரியாது. பட் ஐ ட்ரிங்க். யூ கோ டு கேரளா, பை அ பாட்டில், 10 பைசா மிச்சம் இருந்தா கூட 10 பைசா கொடுப்பாங்க, பில் எடுத்துருவாங்க. நீங்க ஒரு கடையில பில்லோட வாங்கிடுவாங்க. இல்லதான் இல்ல கூகுள் பேல போட்டாலும் அதுல லஞ்சம் போகுது. புரியுதுங்களா? அப்ப அந்த காசு எப்படி போகுது? எப்படி அக்கௌண்டபிள் ஆகுது? இல்ல இப்ப எப்படி அக்கௌண்ட் பண்றாங்க? இது மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அடிக்கிறாங்க கரப்ஷன். இப்போ இது வந்து இது ஒரு பெரிய வருமானமா? இருங்க சார், நான் இதை மட்டும் முடிச்சேன். இது பெரிய வருமானம் தானே, இன்கம் தானே? கண்டிப்பா சார். க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் இன்கம் தானே. இது 2 பேரும் மாத்தி என்ஜாய் பண்ணிருந்தாங்க. இத இப்ப புதுசா நான் வந்து இது மாதிரி பண்ண மாட்டேன், ஐ வில் கிவ் எ கிளீன் கவர்மெண்ட் வரும்போது இந்த கிரிமினலைஸ்டு பொலிட்டிஷியன் இதை அலோவ் பண்ணுவாங்களா? அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்ப அது என்னென்னலாம் கருத்து பருப்பாங்க? விஜய் ஒரு வெற்றி வாய்ப்பை தடுப்பதற்கு நிச்சயமா திமுக வேலை செய்யும் தான். அதோடைய வெளிப்பாடு தான் சார் உங்க மைண்ட்ல ஏறி இருக்க அந்த ஐடியாவும். சரி, என்னுடைய நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க மைண்ட்ல சார். இல்ல உங்கன்றது ஓகே பாப்புலரான இன்னைக்கு சொல்றாங்கல்ல உள்ள சார். நீங்க ஃபர்ஸ்டா ஒரு அரசியல் கட்சி இருக்கும்போது வெளியே வரலன்னாங்க. இல்லைங்க வெளியே வரணும்னா அப்புறம் வீக்கெண்ட் பாலிட்டிஷியன் அப்படின்னு சொன்னாங்க. See, this is Vijay will get criticism always.
ஈவன் ஃபார் லுக்கிங் சார் லைட் ஆஃப் பண்ணி போட்டதுக்கு சைக்கோன்றாங்க. நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க? சரி, man can no sir, man can have fun also. ஃபன் பண்றது yes sir, fun பண்றது தப்பு சார். பிளே கிரவுண்ட்லாம் ஃபன் பண்ண ரூல்ஸ் இருக்காது சார். சார் when people are not, நீங்க வந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல, இவருக்கும் வந்து அதனால எந்த பேட் ரியாக்ஷனும் வரல, நீங்க எதுக்கு சார் கட்டமைக்கிறீங்க? இப்ப இறந்து போனவர்கள் வீட்டில் தலைவருக்குன்னா இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறது வேண்டாம்னு நினைக்கிறீங்க. நீங்க எப்படி சார் நம்மடி முடிவு பண்ண முடியும்னு கேக்குறீங்க? இது எல்லாமே கட்டமைக்கப்படுதுன்னு நீங்க நம்புறீங்களா இல்லையா சார்? விஜய்க்கு எதிராக திமுக கட்டமைத்து வேலை செய்யுது. திமுக மட்டும் நினைக்கிறீங்களா? விஜயுடைய வளர்ச்சி பிடிக்காத எல்லாருமே கூட இருக்கலாம். அப்ப எல்லாருமே எல்லா கட்சிகளும் தானே அது? எல்லா கட்சிகளுமே எல்லாரும் எப்படிதான் சொல்ல முடியும்? நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, இப்ப விஜய் அவர்களுடைய வருகையை ரொம்ப வெளிப்படையாக ஆதரித்தவர்கள் ஆரம்பத்தில் அண்ணன் திருமாவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும். இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு நேர் எதிராக அவருடைய கொள்கை கோட்பாடு கட்சிக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் வந்து அண்ணன் சீமானும் அண்ணன் திருமாவுமே பண்றாங்க. நம்ம அண்ணன் திருமா சொல்றாரு RSS ஆல் அனுப்பப்பட்ட ஏஜென்ட், எந்த அடிப்படையில் சொல்றாரு? நமக்கு அதுல உடன்பாடு இல்லை. இது என்னன்னா, இது எல்லாருக்குமே பயம் சார். எல்லா கட்சிகளுக்குமே நம்மள்தான் எத்தனை ஓட்டு போகும்னு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குல்ல. விஜய் ஒரு நிரூபிக்கப்படாத ஒருவர் சார். அவர் நிரூபிக்கப்பட்டது. நீங்க என்ன சார் நீங்க பேசுங்க? நான் டேட்டா காட்டுறேன்ல சார், இதுவும் டேட்டா தானே சார். நீங்க கமலஹாசன் அவர்களுடைய ஆக்டிவ் பாலிடிக்ஸ்மே நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க சார். அவருக்கு இது மாதிரி டேட்டா வியூவர்ஷிப்லாம் இல்லை, ஒரு கணக்கே எனக்கு தெரியல சார். அதனால கேக்குறேன் சார். நான் விஜயகாந்த் அவர்களுக்கும் இல்லையோ எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு இல்ல சார், இந்த அளவுக்கு இல்ல. தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு நம்பர்ஸ் இதுவரை சார். அதுவும் ஒரு முக்கியமான டேட்டா. நீங்க ஏமாத்தலாம், அது வந்து ஆன்லைன்ல நீங்க ஏமாத்தவே முடியாது. ஒரு ஐபி அட்ரஸையும், ஏன்னா அது பணம் கூட, புரியுதுங்களா? ஒரு ஐபி அட்ரஸையும் நோட் பண்ணும் நம்ம யூடியூப்பை பொறுத்தவரையும். ஏன்னா விளம்பரம் வருது இல்லை சார். நீங்களே 10 பேரை வச்சுட்டு ஒரு 1000 பேர் பாருங்க, 1000 பேருக்கும் விளம்பரம் வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் காசு. எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு நுண்ணிப்பா அது வந்து ஐபி அட்ரஸ் பார்த்து அந்த வியூவை வந்து கணக்கு காட்டி ஏற்றும் எல்லாம் இருக்கும். அப்ப இப்படி இருக்கும்போது நீங்க அது இதை விட எப்படி நிரூபிக்கப்படணும்னு எனக்கு புரியல. ஓட்டு போட்டு அந்த இது வந்தாதான் நிரூபிச்சிங்களா? அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்களுடைய அரசியலை விமர்சனம் பண்றாரு இல்லையா, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க சார்? எங்கன்னா அது வந்து ஒரு கடுமையா இருந்தாலும் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆரோக்கியமானதுன்னு ரொம்ப நல்லதுன்னு தமிழ்நாட்டுக்கு. ஓகே. ஏன்னா திமுக இன்னைக்கு யாரை கட்டமைக்க நினைக்குது? பிஜேபியை. அப்ப நாளைக்கு இவங்க 2 பேரும் தானே. ஒரு வில்லன் இருக்கும்போது ஒரு ஹீரோ முக்கியம் இல்லையா? ஒரு ஹீரோக்கு ஒரு வில்லன் ரொம்ப முக்கியம். இல்ல யார் வில்லன் யார் ரெண்டுமே மாறும் சார் அரசியல்ல. ஓகே. they can swap. இப்போ பிஜேபி இன்னைக்கு எதிர்கட்சியா வளர்த்து விடப்படுறதுன்னா அது யாரால் வளர்த்து விடப்படுது? திமுகவால தான். ஆமா, நாளைக்கு அதுவே ஆளுங்கட்சியா மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப எதுக்கு அப்படி ஒரு கொடூர வில்லனை இங்க வளர்த்து விடணும்? இல்ல இன்னைக்கு அதிமுகவும் ஓட்டு சதவீதம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சரிவில்லாம் போல. இன்னைக்கும் அவங்க வாக்கு வங்கிகள் அப்படியே தான் இருக்கு. எப்ப நீங்க ஆய்வு பண்ணீங்க சார்? லாஸ்டா நடந்த யாரு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தது சார். சார் சட்டமன்ற தேர்தல் அது ஓகே சார். அது இதுக்கு முன்பு நடந்த தேர்தலும் 26 தேர்தலும் கம்ப்ளீட்டா மாற்று சார். இது வேற மாதிரி தான் சார் முடியும். இந்த ஃபோர்ஸை நீங்க ஓப்பன் மைண்டடா கன்சிடர் பண்ணுங்களேன். ஏன் அதை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறோம்? நான் சயின்டிஃபிக்காவே நம்ம ஏன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம் மூலையா? இல்ல தொண்டர்களை வந்து அரசியல் வயப்படுத்தாம அப்படியே ரசிகர் மாதிரியே வச்சிட்டு இருக்காருங்களா சார்? அது வந்து இதுவும் அவங்க சார் தொண்டர் எல்லாம் கால் மார்க்ஸா இருக்க முடியுமா? வேண்டாம், அப்படிலாம் இருக்க வேண்டாம், இருக்க முடியாது. வேண்டாம் தான் சொல்றேன். அப்ப எல்லாருமே மாற முடியாது இல்ல. அப்ப அவர்களுக்கு என்ன அடிப்படை அரசியல் சார்? அவங்க புது கட்சி இப்பதானே சார் அவங்களுமே கத்திட்டு வருவாங்க. உங்களுக்கு தொண்டருக்கு தேவையான அடிப்படை அரசியல் என்னது? ஓட்டு போட்டா அவ்வளவுதான். they are good in that. அதை அவங்க சரியா செஞ்சுட்டாலே போதுமே சார். எனக்கு தேவை இருக்குது. எனக்கு கால் மார்க்ஸ் என்ன சொன்னாரு, எனக்கு அம்பேத்கர் என்ன சொன்னாரு, எனக்கு பெரியார் என்ன சொன்னாருன்னு உட்காந்துலாம் நான் அரசியல் மயப்படுத்திட்டு நான் வந்து இருக்க விரும்புறேன். நான் ஒரு ஆர்டினரி மேன். எனக்கு ஐ வாண்ட் த ஸ்டேட் டு பி ரன் பை குட் மேன் அப்படின்னு எனது அடிப்படை ஆசை. இந்த அரசியல் போதுமே சார். இந்த ஜனநாயகனுடைய படத்துடைய பாடல் வெளியா இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. நான் ஃபுல்லா பார்க்கல, பட் நான் பார்த்தேன். ஓகே சார். அதுல சில காட்சிகள் பாத்தீங்கன்னா இவர் போய் பிரச்சாரம் மேற்கொண்டாருங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சு அதை சிஜி இல்ல சார் நான் முடிச்சிடறேன். அந்த சிஜி ஒர்க் எல்லாம் பண்ணி அதை வேற ஒண்ணா மாத்தி வச்சிருக்காங்க. நாமே அதெல்லாம் பார்த்தேன். நான் அதுல பிரச்சாரம் மேற்கொண்டது எப்படி அதுல பண்ணாங்க? இல்ல நான் முடிச்சிடறேன் சார். இவர் அந்த ஒரு மனுஷன் வந்து ஒரு வண்டி மேல நின்று கீழே மக்கள் கூட்டலாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ். அதுதான் சொல்லிட்டு நான் உறுதியாக சொல்லலை. ஆனால் இந்த ஜனநாயகன் படத்துக்கு படப்பிடிப்பு எடுக்கிறதுக்காக தான் விஜயுடைய பிரச்சார வேகனமே வந்து முழுதும் பயணிச்சு அதனுடைய ஒரு சில காட்சிகள் தான் இதுன்னு சொல்லிட்டு பல பேர் எடுத்து வந்து போடுறாங்க.
இதுல உண்மையே இருக்காதுன்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க. சார், ஆனா படம் வெளியே தான் இல்ல நமக்கு இல்ல தெரியும். இல்ல ஃபர்ஸ்ட் அது ஒரு 3-4 ஃப்ரேம் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா. அது கம்ப்ளீட்டா சிஜி. சிஜி தான், நான் இல்லைன்னு அது சொல்றேன். வந்து கிராஃபிக்கலி கிரியேட்டட் ஆமா. ஒரு ஒர்க். ஓகே, ஒரு பீஸ் ஆஃப் அதை எப்படி நீங்க இதோட கம்பேர் பண்ண முடியுது? ஒன்று. ரெண்டாவது, யார் சார் இப்படி பண்ணுவான்? விஜயுடைய வாகனத்துல கேமரா இருந்ததை அவங்களே சிபிஐ கிட்ட ஒப்படைக்க சொல்லி ஒப்படைக்கிறாங்க. சார் ரைட்டு, கேமரா இருந்திருக்கும். அதுக்காக சார் செக்யூரிட்டி கேமராவுக்கும் உங்களுக்கு ஃபிலிம் கேமராவுக்கும் வித்தியாசம் இல்லை. இன்னைக்கு வர ட்ரோன் எல்லாமே 4K ஷூட் பண்ணுது சார். அந்த ட்ரோன் கேமரா வச்சு எந்த கட்சி கூட்டத்தில் ட்ரோன் இல்லை சார். நான் வந்து அவர் ஷூட் பண்ணது சார், தவறுன்னு இது சொல்ல வரல சார். என்ன- நான் வந்து No, 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 அதுக்குள்ள no, போல நான் அவர் என்ன shoot சொல்றேன், பண்ணிட்டோம். அந்த அதை ஆர்குமெண்ட் அவர் படத்துக்கு யூஸ் பண்ணிட்டோம், என்ன வேணா பண்ணு அந்த போட்டோம். ஆர்குமெண்ட்டுக்கு என்ன சார் ப்ரூஃப்? அவங்க தான் வந்து இந்த கேமரா வந்து கொடுத்துன்னு சொல்றாங்க, ஃபுட்டேஜ் கொடுத்துன்னு சொல்றாங்க. சார், சார் நான் எதுக்காக நான் கேக்குறேன் நான் அப்படின்னா, மறுபடியும் சொல்றேன்னா, பெண்கள் வந்தாங்க, ம், அந்த பஸ்ல பெண்கள் வந்தாங்க அப்படி அந்த மாதிரி வாதங்கள்லாம் நம்ம வைக்கிறோம். அது புரளி தானே. நான் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணிருக்க மாட்டேன். ஹெச் வினோத் அந்த வண்டியில வந்தாரு, அதெல்லாம் தப்பு. அதுவும் நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்றேன். அதோடைய தொடர்ச்சி சார் சார் இந்த ஆர்குமெண்ட். இது நீங்க ஹெச் வினோத் வரலன்ற ஆர்குமெண்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இது எதுக்கு சார் தேவைப்படும் உங்களுக்கு? ம். இது எல்லாமே கட்டமைக்கிறது தான் சார். இந்த அதுல நீங்க வந்து அந்த நியூட்ரல் போர்ஷனை மட்டும் இந்த எடுத்துக்கீங்க மக்கள் சந்திப்பு பரப்புரை என்பது ஜனநாயகன் ஷூட்டிங் இல்லைன்னு நீங்க சொல்றதா எடுத்துக்கிட்டு சார். அது எந்த யாரும் பண்ண மாட்டாங்க சார், பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி எவ்வளவு மாநாடுகள் நடந்திருக்கு. அதுவும் அப்படின்னா கூட நைட் எஃபெக்ட்ல போய் ஷூட் பண்றதுக்கு எத்தனையோ ஃபுட்டேஜ் டெக்னாலஜி எல்லாம் கூட எவ்வளவு வளர்ந்துருக்கு. அது யார் சார் பண்ணுவா? விஜய் அவர்களுடைய அரசியல்ல நீங்க எந்த ஒரு குறையுமே விமர்சனமே நீங்க பாக்கலீங்க சார்? குறை நிறைய இருக்கு சார், குறை நிறைய இருக்கு. இன்னும் செய்தியாளர் சந்திக்கல. இன்னும் வந்து அங்க வந்து இப்பதான் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் பேச அனுமதிச்சிருக்காங்க. இந்த லாஸ்ட் மீட்டிங்ல தான் பேசினாங்க. தீர்மானங்கள் முறையான இதெல்லாம் முன்னாடி நம்ம வச்ச விமர்சனம் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. இல்ல இப்ப எல்லாம் தீர்மானங்கள் கரெக்டா படிச்சு நிறைவேற்றி இந்த தீர்மானம் சொன்ன ஞாபகம் வருது. ஒரு கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழுத்துல என் தலைவருக்கு பாதுகாத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினதான் நான் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். சார் என்ன சார் இதுல என்ன சார் தப்பு இருக்கு? நான் இப்பதான் சார் முதல் முறையா பாக்குறேன். எனக்கு அது தலைவருக்கு தப்பு சொல்லுங்க, எனக்கு வித்தியாசமா இருக்கு. இல்ல சார், அவங்க இன்சிஸ்ட் பண்றாங்க, அப்ப பாதுகாப்பு ப்ராப்பரா இல்லைன்னு தானே அர்த்தம். அதனால தானே கேக்குறாங்க. மத்திய அரசுடைய பாதுகாப்பு இருக்கு, மாநில அரசுடைய பாதுகாப்பு இருக்கு, இதுக்கும் மேல பாதுகாப்பு பண்ணா ஒட்டுமொத்த மிலிட்டரி கூட்டம். அவங்க வந்து தமிழக அரசு அதிகாரப்பூர்வமா சொன்னது ஒரு காவலர் 20 பேருக்கு அன்னைக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம் சார். நான் தலைவருக்கு பாதுகாப்பு, இது அது தலைவருக்கும் பொதுமக்களும் தான் கேட்டிருந்தாங்க. அதில் என்ன படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கலந்து கொள்ள வருகிற பொதுமக்களுக்கும் சேர்த்து அப்படிதான் இருக்கும் அந்த தீர்மானம். ரீட் அகைன். ஆனா விஜய் அவர்களுக்கு வந்து உண்மையாவே தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதா நீங்க உணர்றீங்களா? விஜய்க்கு பர்சனல்? ஆமா, விஜய் அவர்களுக்கு இல்ல சார், அப்படிலாம் கிடையாது. ஏன்னா பெருசா வெளியே வரதில்லை, அவருக்கு பாதுகாக்க வேண்டிய அவசியமும் கிடையாது தானே சார். இல்ல சார், வெளியில வந்தா க்ரௌட் வந்துடும்ல சார். இப்போ எது சார், எந்த பொலிட்டிஷியன் சார் டெய்லி வெளில வந்துட்டு இருக்காங்க? அண்ணன் சீமான், அண்ணன் திருமா, ரைட், 2 பேர் வந்து தினந்தோறும் வராங்க. சரி, எப்படி சார் தெரியுது உங்களுக்கு? சார் டெய்லி லைவ் பாக்குறேன் சார். நான் அண்ணன் திருமாவோட லைவ் டெய்லி நான் பாக்குறேன், அண்ணன் சீமானோட பதிவுகள் டெய்லி நான் பாக்குறேன். இவங்க 2 பேரும் ஒரு லெட்டர் பேட் கட்சி கிடையாது. இவங்க போனாலும் பெருமளவான கூட்டம் வரும், டிராபிக் ஜாம் ஏற்படும். கடைசியாக சிபிஐ தலைவர் எங்க பாத்தீங்க நீங்க? சார் நான் அந்த பேர் மென்ஷன் பண்ணல சார். சார் நான் ஏன் பண்ணல அப்படின்னா, நான் ஏன் பண்ணல அப்படின்னா சொல்றேன், நீங்க அதை கேட்டீங்க நான் சொல்றேன். நான் ஏன்னா சிபிஐயோ சிபிஎம்மோ இன்னைக்கு ஒரு பெரும் கட்சியாக இல்ல நான் இல்ல பெரும் இல்ல நான் உங்களுக்கு சிறுமைப்படுத்தல. ஏன் அது உதாரணம் தான் கேட்கிறேன். ஏன்னா ஏன் அவர்கள் வந்து நமக்கு தெரியலன்னா அவங்க டிவில வரதில்லை. அவங்க டெய்லி வெளில தான் போயிட்டு இருப்பாங்க, நிகழ்ச்சிகள் நடந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா அவர்களை டிவியில் காட்டுவதில்லை. அதனால நமக்கு அவங்க வெளில வர மாதிரி தெரியல. இவங்க வந்தாலுமே பெரிய பிரச்சனை ஏற்படாது. முடிச்சேன். அப்ப இவங்க 2 பேரும் போனா பிரச்சனை வரும்ன்றீங்களா? பிரச்சனை வரும் இல்ல சார், ரொம்ப சிம்பிள். கிரவுட் சார், ரொம்ப சிம்பிள் சார். அவரு அப்பப்ப வெளியில வர்றதை மீடியாக்கள் காட்டினாலே போதும். இப்போ ஒரு பிரஸ் மீட் இன்னைக்கு கொடுத்துறாருன்னா அது இப்போ 15 நாளைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தா கூட அவர் ஏதோ ஆக்டிவா வெளியில பாலிடிக்ஸ் பண்றாருன்னு எல்லாருக்கும் தெரியும். மீடியா தான் சார் அல்டிமேட்டா. டிடிவி தினகரன் நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க வெளியில வந்து? நான் எங்க ஞாபகம் இல்லை சார், உண்மையா ஞாபகம் இல்லை. இப்போ ஒரு ஒரு டெத்துக்கு போயிட்டு ஒரு இது பாத்துருப்பேன். அப்ப மத்த நாள்ல வீட்டுக்குள்ளேயே இருக்காருன்னு அர்த்தமா? வெளில வரல நான் சொல்றது வெளில வர அதுதான் சார் நான் சொல்றேன். இல்ல சார், வெளியில வந்தா மீடியால காட்டினா வெளில வந்துட்டாரு, புரியுதுங்களா? மீடியால காட்டலன்னா வீட்டுக்குள்ள இருக்காரு, அவ்வளவுதான். இதுதான் சார். ஜி.கே. வாசன் நீங்க வந்து வெளில பாத்தீங்களா? பெருசா இல்ல சார். ஏன் சார் அவர் வெளில போகாம வீட்டுக்குள்ளே இருப்பாரா? அப்படி இல்ல சார். இல்ல சார், அகைன் நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் சொல்ற வெளிலன்றது மக்கள் சந்திப்பு. அதுதான் சார் சொல்றேன். எல்லாருமே அவங்க உங்களோட செயல்பாடு நடத்திட்டு இருப்பாங்க. என்ன மீடியாவுக்கு அது அட்டென்ஷன் கிடையாது. மீடியா காட்டினாதான் ஓ ஆக்டிவா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும்.
இப்ப விஜய்க்கு பிரச்சனை வந்து மீடியா சந்திப்பு, இல்லைன்னா பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தினா தான் அவர் போறாரு. அப்போ அவர் பயங்கரமா அந்த ஒரு மாசம் வந்து செம ஆக்டிவா இருந்த மாதிரி நீங்க எந்த குற்றச்சாட்டை வைக்க முடியாது, சனிக்கிழமை போறீங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ மீடியா தான் சார் டிசைட் பண்ணுது. மீடியா விஜய் வர்ணமா வர ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல யார் இருக்காங்க இல்லையன்றது உங்களுக்கு காட்டுறது மீடியா தான் அது முடிவு பண்ணுது. இப்போ முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் வேரியஸ் நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, அப்போ அவங்க ஆக்டிவா பாலிடிக்ஸ்ல பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அவர்களுக்கும் தனிமை இருக்கும், அவங்களும் வெளியில வராம இருப்பாங்க. படத்துக்கெல்லாம் போய் ரிவ்யூ எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் எப்படி சார் தெரியுது உங்களுக்கு? பிரஸ் சொல்றதா சார், மீடியா தான் சார். அப்ப மீடியா நினைச்சா உங்களை ஆக்டிவ் பாலிட்டிஷியனாவும் காட்ட முடியும், இன்ஆக்டிவ் பாலிட்டிஷியனாவும் காட்ட முடியும் இல்லையா? இது ஒத்துக்கிறீங்க தானே? இது சார் விஜய் அவர்கள் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்னா சார்? ஆக்டிவ் பாலிட்டிஷியன் தானே சார் இருக்கிறது. இன்ஆக்டிவ் பாலிட்டிஷியன் எது? மறுபடியும் வெளியேன்றது நீங்க வந்து மீடியா அதுதான் சார் உண்மை. ஆனா அவர் அரசியல் பண்ணிட்டு தான் டெய்லி அரசியல் பண்ணிட்டு தானே சார் இருக்காரு. வீட்லயே, பனையூர்லயே, ஆபீஸ்லயோ, கட்சி அலுவலகத்தையோ டெய்லி பண்ணிட்டு தான். எல்லாரும் அப்படிதானே சார் இயங்குவாங்க. டெய்லி போய் ரோட்ல நிக்க மாட்டாங்களே. டெய்லி போய் ரோட்ல நிக்க மாட்டாங்க சார். ஆனா அவர் எல்லாரும் வீட்டுக்கு வர சொல்லிடுறாரு சார். சார் அது என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை என்ன சார்? அவர் சந்திக்க வரும் மக்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை. அது வந்து ஒரு டாமினேட் மைண்ட் செட் கிடையாதுங்களா? இல்ல சார், பழைய படத்துல எல்லாம் இல்ல அப்படி இல்ல. அத ஜமீன்தார் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டாண்ட போயிட்டு மக்கள் எல்லாம் அறிவாலயத்தில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கும்போது அது ஜமீன்தார தெரியல உங்களுக்கு சார்? அது ஐ திங்க் அதை நான் நியாயப்படுத்தல. அப்படி பண்ணிருந்தா தப்பு தான் சார். செக்ரட்டேரியட் முதல்வரை வந்து பாதிக்கப்பட்டவர்கள் செக்ரட்டேரியட்ல வந்து சந்திக்கும் போது அது தவறா தெரியல. அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன் சார்? சார் அது வந்து தலைமைச் செயலகம் ஒரு முதலமைச்சரா வந்து அவர் கொடுக்குறாரு. அது நான் தவறுன்னு சொல்லணும். 10 பேருக்கு வேலை வாய்ப்புக்கு வந்து போட்டோ எடுத்துட்டு போறாங்க, இத்தனை பேர், அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். இது ஒண்ணுமே நான் கேட்பது இது நடைமுறையில இருக்கா? நடைமுறையில் இருக்கு சார். அங்க மட்டும் பனையூருக்கு போனா மட்டும் நீங்க வந்து பேசுறீங்க. விஜய் அதை மட்டும் தான் சார் பண்றாரு சார். நீங்க ஒண்ணு எடுத்துங்க சார். சார் என்னதான் சார் செய்யணும் நீங்க? விஜய் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? பாதிக்கப்பட்ட எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சுட்டு நான் வந்து ஒரு பண்ணையார்த்தனம் மாதிரி செய்வோம் சார். அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நான் கேள்வி அப்படி நினைச்சாங்கன்னா அவங்க வந்திருக்க வேணாமா? என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்ட்டு ஒரு குடும்பத்தை தவிர வேற ஏதாவது கேட்டாங்களா? ஒரு குடும்பம் நீங்க பணத்தை திருப்பி கொடுத்து தவிர வேற என்ன கேட்டாங்களா? வேற ஏதாவது கான்ஃபரன்ஸ் பண்ணாங்களா விஜய? எளிய மனிதர்களுடைய குரல் எல்லாம் ஒரு எதிர்த்து கேட்ட கூட வெளியே தெரியுமான்னு சார் அவங்க தனி ரூம் சார் போட்டு அடிச்சிருக்கலாம் சார். இந்த வாதத்தை வந்து நான் நீங்க சொல்றது நான் உண்மை எதிர்பார்க்கல சார். ஏன்னா ஜோக் தான் நான் சொன்னது சீரியஸ் இல்ல சார். எதுக்கு சொல்றேன்னா சார் இப்போ அறிவாலயத்தில் சந்தித்திருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டவர்களா சந்திச்சிருக்காங்க. ரெண்டாவது இங்க ஏன் போய் சந்திக்கல அப்படின்றதுக்கு யாராவது இங்க எத்தனை முறை அவங்க பெர்மிஷன் கேட்டாங்க? பர்மிஷன் 2 மணி நேரம் தான் அந்த எஸ்பி கொடுத்தாரு. 2 கல்யாண மண்டபம் 2 கல்லூரி அட்வான்ஸ் வாங்கிட்டு ஓகே சொல்லிட்டு அவங்க கொடுக்கல. இதெல்லாம் வெளில வந்ததா? இப்போ நடந்தது சார். இப்போ இல்ல வெளியில வரல. ஏன் வரல? ஏன் அவர் அங்க போய் பார்க்க முடியல? இப்ப இந்த வார்த்தை நீங்க தான் சொல்றீங்க. இப்ப நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல கூட போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி யாரும் சொல்ல எங்களுக்கு ஒரு மக்கள் மத்தியில் அவங்க சொல்ல. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா பாதிக்கப்பட்டவர்களை இங்க கூட்டம் வந்து பார்த்தாங்களா? அதுக்கு சொல்றேன். அதுக்கு தானே நீங்க சொல்றீங்க அதான் சொல்றேன். அதை இவங்க நீங்க சார் அதுக்கு நான் சொல்றேன் சார். சார் டிவிக்கு கட்சிக்காரங்க தான் சார் சொல்லணும். நீங்க சொல்றீங்களா? எனக்கு அது மீடியா பர்சனா உங்களுக்கு தகவல் கேட்டு சொல்ல மாட்டீங்களா சார்? கண்டிப்பா சொல்லணும் சார். ஆனா அவங்க சொல்லவே இல்லை சார். அவங்க சொல்லணும். அது என்னுடைய பிரச்சனையா? அது என்னுடைய பிரச்சனையான்றேன். ஐ ஸ்போக் டு தம் சார். அந்த சீக்வன்ஸ் அக்டோபர் 8ஆம் தேதி 8ஆம் தேதியோ 7ஆம் தேதி வீடியோ காலில் பேசுகிறாரு. அதற்கு அடுத்த நாள் டிஜிபிகிட்ட இமெயில் மூலமாக தெரிவிக்கிறாங்க, லெட்டர் கொடுக்குறாரு. அதற்கு அடுத்த நாள் என்ன நடக்குது? இங்கேருந்து போய் பர்சனலாகவும் ஒரு அனுமதி கேட்டு டிஜிபிகிட்ட கொடுக்குறாங்க. டிஜிபி லோக்கல் எஸ்பியை கான்டாக்ட் பண்ணுங்கன்றாரு. இங்கேருந்து ஒரு டீம் போகிறாங்க, போயிட்டு லோக்கல் எஸ்பியை கான்டாக்ட் பண்ணுறாங்க. லோக்கல் எஸ்பி உங்களுக்கு 2 மணி நேரம் தான் இங்கே டைம்ன்றாரு. ஓகே, சந்திக்கிறதுக்கு. அதுவும் அவர்கள் கொடுத்த அதாவது காவல்துறையினரிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு இடமானது ஒரு கல்யாண மண்டபம், காம்பவுண்ட் சுவரே இல்லாமல் இருந்தது. ஓகே, இது நான் டிவிகே சைட்லேருந்து எனக்கு சொன்ன தகவல். அது இல்லாமல் இவங்க 4 இடத்த செலக்ட் பண்ணுறாங்க. 2 கல்லூரி 2 கல்யாண மண்டபம். அவர் முதல் நாள் ஓகே சொல்லிட்டு 4 பேரும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ இவ்வளவு நடந்த பிறகு தான் இவங்களே இங்கே கூப்பிட்டு வராங்க. ஓகே, இப்போ சொல்லுங்க, எங்க இப்போ என்ன தப்பு? கவர்மெண்ட் உரிய பர்மிஷன் கொடுத்துருக்கணும் தான் நான் சொல்லுவேன். ஆப்வியஸா இந்த செய்தி போச்சா? இதை வந்து அவங்களே சொல்லி சார் அவங்க சொல்லணும்னு நீங்க எதுக்கு சார் எதிர்பார்க்கறீங்க? நான் என்ன கேட்குறேன், நீங்க கான்டாக்ட் பண்ணீங்களா சார்? என்ன சார் உங்க சைடில் நடந்தது? ஏன் சார் போல? யாராவது கான்டாக்ட் பண்ணி அவங்க சைட் வெர்ஷன் நான் வாங்கினாங்களா? மீடியாஸ்லாம் அதை கேட்டிருக்க மாட்டாங்க சார். கேட்டிருந்தா வந்திருக்கணுமே சார்.
ஏன் சார் வரல? ஊடகங்கள் விஜய் அவர்களை ரொம்ப ப்ரொமோட் பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இட் இஸ் a business for them. நீங்க ரெண்டே நான் only for TRP, only for commercial purpose. கமர்ஷியல் பர்பஸ்க்கு அவரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா when it comes டிபேட்னு வரும்போது இது காலையில ஃபுல்லா அவரை வந்து பயன்படுத்தி அதே சேனல்கள் சாயங்காலம் என்ன பண்றாங்க டிபேட்ல? டிபேட் இட்ஸ் லைக் எடிட்டோரியல் ஃபார் நியூஸ் பேப்பருக்கு எப்படி ஒரு எடிட்டோரியலோ அதே மாதிரி தானே வந்து ஒரு டிபேட்ன்றது ஒரு சேனலுக்கான எடிட்டோரியல். அதுல என்ன நடக்குது சார்? ஆங்கரே வந்து தாவேக்காக்கு எதிராக இருக்காரு சார். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா அதுல யார் சரியா பேச மாட்டாங்களோ அவங்கள புடிச்சிட்டு வருவாங்க. ஓகே, அதை நான் எடுத்துறேன். அதை கண்டிப்பா ரைட்டா. ரெண்டாவது விஜய்க்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் கூட்டு வந்து உட்கார வைப்பாங்க. கேட்டா தாவேக ஆதரவாளர், டீயை விட கப்பு சூடா இருக்கு. ஆமா, யாரோ ஒருத்தர் என்னவோ. புரியுதுங்களா எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இதுதான் ரியாலிட்டி. ஓகே, அப்ப இது சார் நான் ஒத்தாள் சார். அவங்க எவ்வளவு சவுண்டு சார்? சரிங்க சார். நீங்க வந்து நான் கேட்கிறேன், அப்ப எந்த சத்தம் அதிகமா போய் அதிக சத்தம் தான் சார் கேட்கும். அப்ப அதுதானே உங்க காதலையும் விழும். கண்டிப்பா அதே தானே சார். சார் இப்ப நீங்க வந்து பல முறை வந்து நீங்க கொடுத்த பேட்டிகளுக்காக சொன்ன விஷயங்களுக்காக பல முறை அரசினுடைய அந்த ஒரு அரசு வன்முறைனே சொல்லுவேன், பயங்கரவாதத்திலே சொல்லுவேன், அந்த மாதிரி உங்க மேல சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கான ஒரு பெரிய குரலாக இருந்தவர் அண்ணன் சீமான் அவர்கள். கிட்டத்தட்ட வந்து ஃபெலிக்ஸ் சார் அப்படின்னாலே வந்து அவர் அண்ணன் சீமானுக்கு ஆதரவா பேசுவாரு, நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா பேசுவாரு, அப்படி ஒரு பிம்பம் இருந்தது. பட் அது நல்ல பிம்பமா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து அவரு அண்ணன் சீமானவர்களுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக பேசுறாரு. விஜய்க்கு ஆதரவா பேசிட்டாரு. ரியாலிட்டி நான் சொல்றேன், நான் உண்மையே சொல்றேன். நான் நீங்க ஏன் சார் நான் இப்படி கேட்கறேன் சார்? நீங்க இவரை வந்து ஒரு ரட்சகர்னு சொல்றீங்களா, மீட்பர் சொல்றீங்க இல்லையா, அப்படி பாக்குறாங்கன்னு. இந்த வார்த்தையை வந்து ஏன் அண்ணன் சீமானுக்கு வந்து சீமானை மக்கள் மீட்பரா பாக்குறாங்க, ஒரு ரட்சகரா பாக்குறாங்க, நாம் தமிழ் கட்சியை ஒரு மாற்றா பாக்குறாங்கன்னு ஏன் சார் மாற்றா பாக்குறாங்க சார்? இந்த அளவுக்கு எழுச்சியா இல்லையே நம்ம. நான் என்ன பண்றது? ஓஹோ, இன்று நான் உண்மையிலே சொல்றேன், எதிர்காலம் இதை முடிச்சிடறேன். 26க்கான அரசியல் சீமான் வர்சஸ் விஜய் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது சார். அது ரொம்ப நல்லது. இல்ல இது இப்படிதான் மாறும்னு நான் நினைக்கிறேன். அதை நோக்கி தான் சீமானும் போறாருன்னு நான் நம்புறேன். இல்ல எனக்கு என்ன தெரியுதுன்னா, திமுகவை வந்து வீழ்த்துறதுக்கு இவங்க 2 பேர் இணைஞ்சா ஈஸியா வீழ்த்த முடியும் நான் பாக்குறேன். என்னுடைய பார்வை அது பேசிக்காவே அதுக்கான வாய்ப்பு இல்ல சார். இப்போ திமுகவை சீமான் எதிர்த்தார். எதற்காக எதிர்த்தாரு? கொள்கை ரீதியா எதிர்க்கிறாரு. இப்ப விஜய் இப்ப விஜய் எதிர்க்கிறாரு. மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? திமுக ஆதரவு சீமான் திமுக காசு வாங்கிட்டு எதுக்கு காசு வாங்கணும்ன்றேன். திராவிடத்திற்கு எதிர்ப்பானவர் சார். ஆமா ஆமா. இவர் பேசுவது என்ன? விஜய் எதுக்கு வந்து விஜயும் திராவிடம் பேசுறாரு சார். திமுக எனது அரசியல் எதிரி, பாஜக எனது கொள்கை எதிரி. அப்ப அரசியல் எதிரி கொள்கை எதிரிக்கு என்ன வித்தியாசம்? திமுக கொள்கை என்னுடைய கொள்கை தான். ஆனா அவங்க பண்ற அரசியல் சரியில்லை. அவங்க குடும்ப ஆட்சி பண்றாங்க, ஊழல் பண்றாங்க. ஐ வில் ரீப்ளேஸ். இதுதானே சார் அதுக்கு மீனிங். ஓகே. அப்ப இப்ப பெரியாரை இவர் தூக்கி பிடிக்கும் போது சீமான் திட்டமாட்டாரா? திட்டுறாரு, சண்டை தானே போடுவாரு. இப்ப காசு வாங்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்? இல்ல நான் அதை கேட்கல சார். நான் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இல்ல சார் எப்படியாக இங்க மாற்றப்படுதுன்னு கேட்கிறேன், சொல்றேன். அதுக்காக சொல்றேன். இப்ப சீமான் இப்ப திமுக காசு வாங்கிட்டு விஜய் திட்டிட்டு இருக்காரு. என் திமுக தானே அடிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருதா? சொல்றாங்களா இல்லையா? அப்ப அவர் கொள்கை ரீதியா தானே எதிர்க்கிறாரு. இதை ஏன் வெளிப்படையாக பேச மாட்டாங்க? இல்ல கொள்கை ரீதியாக எதிர்க்கிறாங்க சார். ஆனால் அவங்க கூட முன்னாடி ஒன்று கேட்டல சார். இப்போ உங்களுக்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டிவிக்கு ஆதரவாளரை போல பேசுறாருன்னு சொல்லி சார் நீங்க சொன்னீங்க ஒரு காலத்துல ரெட்பிக்ஸ் சீமான் சேனல் நினைச்சாங்க. இல்ல ஏன் அப்படின்னா நீங்க பாதிக்கப்பட்ட பொழுது அவர் குரல் கொடுத்தார். அதற்கு முன்பே நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடியே சேனல் நான் ஆரம்பிச்ச புதுசுல இது வந்து நாம் தமிழர் சேனல்னே நினைச்சவங்க பல பேர் இருக்கிறாங்க சார். நான் வந்து எனக்கு தெரிஞ்சு சார், நான் பெருசா அப்படி தெரியல. ஆனா எனக்கு என்ன பர்சனலா தெரியும்னா, இப்ப ஃபெலிக்ஸ் சார்னா வந்து அண்ணன் சீமானோட நட்போட இருக்கக்கூடியவர். சார் இன்னைக்கு நட்போட தான் சார் இருப்பேன். அண்மையில நான் என் பொண்ணும் நானும் ஒரு பேட்டி பெற்றேன். அண்ணன் சீமான் சொல்லுவது, அண்ணன் சீமான் எனக்கு தான்மா அண்ணன், உனக்கு வந்து சித்தப்பா அப்படின்னு பெரியப்பான்னு சொல்றது. சரி சரி சரி. இன்னமும் அந்த அளவுல தான் எங்களுக்கான உறவு இருக்குது. நான் போன் பண்ணா பேசுவோம், ரொம்ப நேரம் கூட பேசுவாரு. அப்ப இதை கூட சொல்லுவாரு, என்னடா தம்பி இவனுக்கு வந்து யோசிக்க மாட்டானே, அண்ணன் சொல்றபடி கேட்டுக்கலாமே அப்படிலாம் கூட பேசுவாரு என்கிட்ட. ஆனா இப்ப ரெட்பிக்ஸ் வந்து ஒரு விஜய் ஆதரவு சேனல் மாதிரி அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லங்க நான் உண்மையே சொல்றேன், இங்க வந்து somebody has to. அது உங்களுக்கு நெருடலா இருக்கான்னு கேக்குறேன். இல்ல இல்ல இல்ல, மன திருப்தியா இருக்குது. ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன், ஆக்சுவலி நான் நீங்க இல்ல எனக்கு அது வேண்டாம்னு இல்ல, உண்மையை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பான்னு நினைக்கிறேங்க. நான் சொன்னல உங்களுக்கு இப்ப இந்த ஏன் இங்க வந்தாங்க, இத்தனை விஷயம் மறைக்கப்பட்டதுன்னு சொன்னேன்ல.
இதுக்கு யாருக்கு எல்லாருக்கும் தெரியுங்க இது. சார் இப்போ நிறைய பேருக்கு தெரியும். ஓகே. ஆனா இங்க திட்டமிட்டே போய் பரப்புறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க முயற்சி எடுக்கல, நீங்க லெட்டரே கொடுக்கல, கம்ப்ளைண்டே கொடுக்கல, போய் இப்படியே பரப்பிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் ஆதரவாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அப்படி சொன்னா நோ நீ சொல்ல மாட்டீங்க. நோ நோ, நான் விஜய் ஆதரவாளர் இல்ல. நான் வந்து எனக்கு தெரிந்த உண்மைகளை நான் பேசுறேங்க. அது விஜய்க்கு ஃபேவரா. ஓகே ஓகே, நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் சார். நீங்க வந்து உண்மையை பேசுறீங்க, ஆனா நீங்க விஜயோ டிவிக்கோ சப்போர்ட் பண்ணல. நான் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? பண்ணல, நான் பண்ணல. நான் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேக்குறேன். ஓகே, வெளியே அப்படி தெரியுதுங்க. ஏங்க நான் வந்து நீ இந்த ஆதரவு இப்ப நான் மீடியாவை ஸ்டடி பண்ணி சொல்றாங்க. ரெண்டாவது இன்னொன்னு இந்த நம்ம அது பேர் என்ன, மக்கள் பார்க்கக்கூடிய டிஆர்பி அந்த எல்லாத்தையும், அதுக்கப்புறம் வந்து பெண் நிறுவனம் எவ்வளவு கோடி செலவு பண்றாங்க அப்படின்றத நான் சொன்னாங்க. அது மற்ற கட்சிக்கு பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா இல்ல. சரிங்களா? அப்ப நான் இதை சொல்லும் போது நான் எப்படி ஆதரவாளராக இருக்கணும்னா, நான் என் ஜேர்னலிஸ்ட் வேலையை தானே பண்ணிருக்கேன். ஒரு வேலை அப்படின்னா நான் அந்த வேலையை விட்டுட்டு தானே போகணும். ஜேர்னலிஸ்டா இருந்துட்டு நீங்க எப்படிங்க பண்ண முடியும் சார்? இன்னைக்கு பல நான் பண்ண மாட்டேங்க. ஓகே, நான் எப்படி பண்ண முடியும்? ஏன்னா இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட்ன்றவங்களே கீழே வந்து கலைஞர் அருவி திமுக அருவி திமுகவுடைய அண்டான்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஐ ஷுட் நெவர். அவங்க கீழே ஊடகவியலாளர் தான் போடுறாங்க. இல்ல சார், நான் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தேன்னா என் தொழில் நான் பண்ண முடியாதுல்ல. ஓகே, புரியுது. நான் எப்படி அந்த பேருக்கு நான் பண்றது அனுபவம். நான் ஒரு அஃபிஷியல் எனக்கே ஆசை இருக்குன்னு நான் போய் கட்சியிலேயே சேர்ந்துட்டேன்னா, நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். நான் எப்படி ஜேர்னலிஸ்ட்னு என்னை கிளைம் பண்ணிக்க முடியும்? முடியாது. இல்ல சார், நிறைய பத்திரிகையாளர் நீங்க கிடையாது. ஐ வில் நெவர் டு தட். உங்களுக்கு உண்மையாவே அரசியலுக்கு போகணும் அப்படின்லாம் இல்ல சார். எனக்கு இதுவே நான் ரொம்ப ஹாப்பி, எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில் சார் இது. நாளைக்கு விஜய் அவர்களே நீங்க வாங்க, நான் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாலும் போக மாட்டீங்களா? இல்ல சார், நீங்க வேற சார். ஏன் சார் முன்னாடியே வந்து உங்களை வந்து விஜய் அவருடைய ஆதரவாளர் யாருமே எனக்கு பெருசாலாம் தெரியாது சார், சத்தியமா தெரியாது. நான் கேட்கிறேன், விஜய் அவர்கள் யார் நேர்ல கூட பார்த்தது இல்ல. நல்ல வாய்ப்பு தானே சார் அது? சார் நல்ல வாய்ப்பு நீங்க சொல்றீங்க, என் லைஃப் நான் தான் சார் டிசைட். இல்ல சார், நான் அப்படி சொல்ல வரல. இல்ல, நான் இந்த துறையில் இருக்கிறது வரையும், இந்த தொழில் செய்வது வரையும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் நான் நேரடியாக சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. ஓகே, அவர்கள் அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா நீ என்ன பண்ணீங்க? கண்டிப்பா கேட்கணும். அப்ப நீங்க எப்படி வந்து அந்த கட்சிக்கு ஆதரவாளராக இருப்பீங்க? புரியுதா இல்லையா நான் சொல்றது? நாளைக்கு இப்போ விஜய் வந்து தாவேக்கா வந்து ஒரு பவருக்கு வந்துருச்சு, ஒரு ஊழல் நடக்குது, கண்டிப்பா நீங்க சொல்லிதான் ஆகணும். அப்ப சொல்லித்தானே ஆகணும். ஆமா. அப்ப சொல்லி அது வரையும் தானே பத்திரிகையாளன். ஆமா சார். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த இந்த ஜேர்னலிஸ்ட்ன்ற பேர் போட்டுக்க முடியாதுல்ல. என்னுடைய தொழில் இது கிடையாதுல்ல. நிறைவான கேள்வி சார். இப்போ விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து வருவார் அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது. கிட்டத்தட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தீங்கன்னா கொடி பறகுது பார்த்தீங்களா, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க சொல்லி ரொம்ப குஷியாகிட்டு இருந்தார். இன்னைக்கு போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. யார் போக மாட்டார்? விஜய் போக மாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. விஜய் அவர்கள் வந்து அந்த அதிமுக போயிருந்தா டெஃபினட்டாக திமுக வந்து வந்தே இருக்காதுன்றது நானே சொல்கிறேன். ஓரளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க நிச்சயமா. இன்னைக்கு அவர் போல. அப்போ இது விஜய்க்கு வந்து இழப்பா பார்க்குறீங்களா, எப்படி பார்க்குறீங்க சார்? விஜய்க்கு போகவே முடியாது சார், போகவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கொள்கை எதிரின்னு சொல்லுவீங்க. பாஜக இருக்கிற கூட்டம் விஜய்க்கு இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கொடுக்கப்பட்டு ஹெவியா பட்டது. நம்ம அங்க போயிடலாம், அந்த ஏடிஎம்கே அன்னைக்கு போயிடலாம், இல்ல என்டிஏக்கே போயிடலான்ட்டு. அப்போ விஜய் வாஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஹி டிட் கோ. ஏன்னா பாஜக இருக்கிற அன்னைக்கு அங்கே போகவே முடியாது. கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு நீங்க எப்படி அங்கே போய் மதவாத ஆதரவு இப்போ டப்புன்னு வந்துருமா என்ன? அப்படி வராது இல்லையா? இப்போ ஸோ அது ரூல்ட் அவுட். ஏடிஎம்கே என்டிஏவை பிச்சுட்டு விஜய்க்கு வர முடியுமா? வர முடியாது. ஏன் வர முடியாது? இப்போ வர முடியும். இல்லை, ஏன்னா இல்லை சார், இவருடைய கிரெடிபிலிட்டி போயிடும். யாரோட கிரெடிபிலிட்டி? எடப்பாடி இபிஎஸோட கிரெடிபிலிட்டி போயிடும், நம்பகத்தன்மை போயிடும்ல. நீங்கள் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஜகவுடன் இந்த காலத்திலும் உறவே இல்லைன்னு சொன்னீங்க. அதுக்கடுத்து பட்டன் போய் மறுபடியும் சேர்ந்துட்டீங்க, பாஜகவோட அலையன்ஸ் வச்சுட்டீங்க. இப்போ மறுபடியும் பாஜக வேணாம் டிவிக்கு வரேன் அப்படின்னா இவரோட கிரெடிபிலிட்டியும் போயிடும்ல, நம்பகத்தன்மையும் போயிடும்ல. அப்போ எல்லாருக்குமே இது முடியாது. ஸோ விஜய் இன் பிரின்சிபலாக போகிறதுக்கு விருப்பம் இல்லை. இப்போ ஏடிஎம்கே கூட்டணி அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு கிடையாது. 2026 விஜய் ஆட்சி அமைப்பாருன்னு நம்புறீங்களா? நான் நம்புறேன் சார். நம்புறேன். உறுதியா சார்? பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். எதிர்கட்சி கூட கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு ஆளுங்கட்சி இருக்கட்டுமே சார். நீங்க ஏன் சார் நீங்க பழைய நம்பர்ஸை எடுத்து வந்து இங்க போடுறீங்க? இது நியூ என்வாயன்மெண்ட். ஏன்னா விஜயகாந்த் அவர்களே அந்த அதிமுக விஜயகாந்த் வந்த டைம் வேற, அங்க இருந்த பர்சனாலிட்டிஸ் வேற, அவருடைய ஏஜ் ஃபேக்டர் வேற,
அவரை மீடியா அப்ரோச் பண்ண விதம் வேற. so many factors இல்லையா? சரி சார், அவரு நீங்க கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார அளவுக்கு நம்புறீங்க, அதுக்கான ஃபேக்ட் இருக்குன்றீங்க. நாம் தமிழ் கட்சி வந்து ஏதாவது சீட்டுகள் வின் பண்ணணும்னு பார்க்குறீங்களா? சார் நான் விஜய் வருகையால் மிக குறைவாக பாதிக்கப்படுற கட்சி நாம் தமிழர்னு நம்புறேன். குறைவாக, ரொம்ப குறைவா ஓகே பர்சன்டேஜ். ஏன்னா அங்கே இருக்கவங்கள்ட்ட அவங்க வந்து அந்த ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் போயிருக்காங்க. பட் ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கே ஹெவியாக உடையும்னு நினைக்கிறேன். 26 தேர்தலில் கிட்டத்தட்ட விஜய் மட்டும் வெற்றி பெற்றுட்டு மற்றபடி யாருமே டிவிக்கு வெற்றி பெறல அப்படின்னா உங்களுடைய கால்குலேஷன் ஓரளவு உடஞ்சிருச்சுன்னு நீங்கள் வருத்தப்படுவீங்களோ? நான் வந்து மக்களை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைப்பேன். டெஃபினட்டாக ஆப்வியஸாக இருக்குன்னு இருக்கு. இல்லை நம்ம மக்கள் என்ன சார் ஜோசியமாக சொல்கிறோம்? இல்லை சார், மக்கள் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டாங்களே அப்படி இல்லை சார், மக்களை ரெஸ்பெக்ட் பண்ணும் சார். ஓகே ஓகே சரி, வி ஷுட் ரெஸ்பெக்ட் தெம். அவங்களுடைய முடிவு தான் மிகச்சிறந்தது. அதை வந்து நீங்கள் இப்போ நான் இப்போ எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா, பொதுவான மனநிலை 2021 தேர்தலுக்கு முன்பு எப்படி இருந்தது? பொது மனநிலை எல்லாமே திமுகவுக்கு ஆதரவாக தான் இருந்தது. ரைட்டுங்களா? பலரும் திமுக வெற்றி அரசு எதிர்ப்பது பெரிய ரோல் பண்ணிடுச்சு, ரொம்ப பெரிய ரோல் பண்ண. அதே மாதிரியான இன்றைய மனநிலை விஜய்க்கு ஆதரவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது தப்பு ஒன்றும் கிடையாது. அதற்கான அந்த 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 தியரியை உருவாக்குறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது கான்கிரீட்டான ஒரு எவிடன்ஸ் வேணும் இல்லையா? அந்த எவிடன்ஸ்க்கு நான் வந்து மீடியாவில் உள்ள அந்த டேட்டாவே நான் எடுத்துக்கிறேன். இது ரெண்டு தான் சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக நன்றி. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.